Good morning, Kale Vanakkam, and day 2 in Vagamon, and your voice kandipa low-a da irukum. So low-a ikkra volume nama aiyaittu varalam breakfast mudichittu. Dining area vandirukku inik morning complimentary breakfast inga undu. So adukkaga vikki ara thukathile irukren innu. Paapom enna irukku theriyala inik breakfast la. Breakfast la puri இது கிழங்கு எஸ் காஃபி டீ வச்சுருக்காங்க குட் நல்லா இருக்குல்ல புஜு சூப்பர் முடிஞ்சு எனக்கு ஹலோ எவ்ரிவன் ஐம் பேக். ஸோ நம்ம இப்போ கிளம்பியாச்சு சைட் சீயிங்க்கு போகணும். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குது, நேற்றை விட எனக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி ஐ ஃபீல். அண்ட் பட் ஸ்டில் இருந்தாலும் வி வில் கோ. அண்ட் வி காட் தி லிஸ்ட் ஃப்ரம் ரிசப்ஷனிஸ்ட், அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணி போனால் ஃபஸ்ட் இங்கேருந்து என்ன இடம் வருமோ மெட்டாஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அதுக்கப்புறம் தாங்கல் பாரா, தப்பாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியுது. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு லேக், அதுக்கப்புறம் கிளாஸ் பிரிட்ஜ். ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸில் லைன்டப்பாக இருக்குது. பார்ப்போம் எதெல்லாம் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. பிகாஸ் நாளைக்கும் வி ஆர் கோயிங் டு பி இயர் டு செலிப்ரேட் பர்த்டே. ஸோ அதுக்கப்புறம் தான் வி ஹவ் ஃபர்தர் பிளான்ஸ். அதெல்லாம் நம்ம அப்கமிங் வ்ளாக்ஸில் பார்க்கலாம். இப்போ நம்ம கிளம்பியாச்சு பிஜிலேருந்து. பிஜியா மக்கா, பிஜியை மறக்க மாட்டேங்கிறேன் பார்த்தீங்களா. பிஜிலேருந்து இல்லை, ஹோட்டல் ரூம்லேருந்து கிளம்பிட்டு அடுத்து நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். பை பாய். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன்னும் 1 கிலோமீட்டரில் இருக்கு. அதான் 2 hours அங்கே ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கோம். இங்கதான் பார்க்கிங் மக்கா. என்ட்ரி டிக்கெட் எடுத்தாச்சு. ஸோ அடல்ட் 25, 30, ஸோ 50 கொடுத்து டிக்கெட் எடுத்துட்டு உள்ள என்டர் ஆகிறோம். வாங்க சுதாகர் சார், எப்படிங்க வாங்க. டிக்கெட் கேட்பாங்களோ? டெம்பரேச்சர்னு பார்த்தா எவ்வளோ இருந்தது? 18ஆ? மேரேஜ் ப்ரீ வெட்டிங் ஷூட் நினைக்கிறேன். ஏதாட்டு ஒரு ஸ்பாட்டுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் vlog கண்டினியூ பண்ணுறேன். அந்த ஹில்லில் பயங்கர க்ரௌட் இருக்குது. ஸோ அங்கே போகணுன்னா இப்படி இருந்து இறங்கி அங்கே போகணும். அவ்வளோ எஃபர்ட் நம்ம இப்போ எடுக்க போகிறதில்ல. நம்மளுக்கு அங்கே ஒரு லேக் இருக்குது, அந்த லேக்கை பார்க்க போகிறோம். அண்ட் ஜிப்லைன் இருக்குது. எனக்கு பயமாக இருக்குது, அதனால நான் போக போகிறதில்ல. மொத்தத்தில் எதுவும் பண்ணுறோமான்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட் இந்த பாயிண்ட்டை என்ஜாய் பண்ணுவோம். ஆப்போசிட்டில் டீ எஸ்டேட் இருக்குது, அதை பார்ப்போம். அண்ட் நத்திங் மச் டு டூ யூ. ஃபைன் ஃபாரஸ்ட் அடுத்த வியூ. ஐ எம் எக்ஸைட்டட் அபவுட் தட். கிளம்பலாமா புஜு? எஸ், ஆமாம். அதுக்கு முன்னாடி நம்ம அலர்ட்டாக போயிடுவோம். எம்மா கால்லாம் லாத்துது. கிளம்பிட்டோம். நம்ம பார்க்கிங் ஃப்ரெண்ட்லேயே கிடச்சிது. காதல் கப்பல் ஏறி இது ஒரு வியூ ஆக்சுவலி. பட் நம்ம இங்கே போக போகிறது அட்வென்ச்சரஸாக இருக்குது, நம்மளுக்கு வேணாம். அழகாக இருக்குல்ல, இந்த வியூ அழகாக இருக்கு. நாங்கள் இப்போ அடுத்து போகிறது ஃபைன் ஃபாரஸ்ட். ஏன்னா இந்த தாங்கல் பாறை இருக்குது, பட் வேண்டாம். இவங்கெல்லாம் இருக்க
ஆக்சுவலாக நம்ம ஃபைன் ஃபாரஸ்ட்டில் என்ன போய் பார்க்க போகிறோம் மக்கா? இவ்வளோ கூட்டம் இருக்கும் ஆக்சுவல. பார்க்கிங் கிட்டுமோ? கிட்டி. கார் பார்க் பண்ணிட்டு நடந்து போயிட்டுருக்கோம். இதுதான் வே. கொஞ்சம் தூரம் நடக்கணும் போல். பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ், பட் நல்லா க்ரௌடடாக இருக்குது. நாங்கள் இங்கே வந்து ஜஸ்ட் 2-3 ஃபோட்டோஸ் எடுத்திருக்கோம் அண்ட் கீழே வரைக்கும் போய் பார்க்கலான் இருக்கோம். ஃபுட் பிரிண்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஐ ஹோப்லி அது எதுவும் இங்கே வராதுன்னு நினைக்கிறேன். வராது. அண்ட் இந்த செல்லாம் பேர்ட்ஸோட ஃபீட். ஏதாட்டு உட்கார இடம் கிடச்சுன்னா உட்காந்ததுக்கப்புறம் ஃபர்தராக கதை பேசலாம். அப்படி அந்த 2 பையங்க உட்காந்துருக்காங்க பாரு, அதுதான் நம்மளும் ஒரு இடத்த பார்த்து உட்கார முடியும். பியூட்டிஃபுல். வெயிலே இல்லை, குளிர் அடிபொலியாக இருக்குது. நல்லா இருக்கு. அண்ட் இங்கே ஒரு 1 hour to 2 hours உட்காந்து நல்லா கதை பேசிட்டு பார்த்துட்டு அண்ட் இந்த வெதரை என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்ப போகிறோம். மெட்ராஸ் போன இடத்துல என்ட்ரி ஃபீ 25 பே பண்ணோம். பட் இங்கே உள்ளே வர்றதுக்கு 10 ரூபீ தான் பே பண்ணோம். அந்த 10 ரூபா உள்ளே வந்து ஒரு வியூ பார்த்தோம் இல்லையா, அதுக்கே ஒர்த்து. சூப்பராக இருக்குங்க. சூப்பர்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது எனக்கு விலாகில் இன்க்ளூட் பண்ணணும்னு தெரியல. ஷார்ட்ஸ் வீடியோஸ் எடுக்கணும். பட் நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து இந்த இடத்துல உட்காந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பீஸாக இருக்குது. ஸோ அந்த பீஸ்ஃபுல்லான என்வரான்மெண்ட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 hours இங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சாச்சு. அண்ட் இப்போ இங்கே வந்து கிளம்பணும். ஏற முச்சில் ஏறிட்டோம், இறங்க முச்சில் எல்லோரும் வலிக்கி விழுறாங்க. ஆமாஜு, நம்மளும் சேஃபாக இறங்கணும். ஏன்னா அந்த வைக்கோல் மாதிரி ஏதோ இருக்குது பின்னாடி பார்க்குறீங்களா, அது வந்து நல்லா ஸ்லிப்பரியாக இருக்குது. ரிட்டன் வர்ற வழியில் தான் நம்ம லன்ச் பண்ண போகிறோம். ஏன்னா நாங்கள் போக முச்சில் ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்தோம், அங்கே தான் வந்திருக்கோம். ரேட்டிங்கும் ஆன்லைனில் பார்த்து நல்லா இருந்தது. இல்லை போ. ஸோ இன்றைக்கி லன்ச் இங்கே தான். லன்ச் வந்தாச்சு. எனக்கு வெஜ் ஃப்ரைட் ரைஸ், அது கூட என்ன சொன்னேன்னா இது கோபி 65 லுக்ஸ் எம். அவங்களோட ஃபுட் இன்னும் வர வேண்டியது இருக்குது. இவங்க ஒரு சட்டிச்சோறுன்னு ஒரு ஐட்டம் சொன்னாங்க. பார்க்க அவ்வளோ டெம்ட் ஆகுது. சார் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாச்சு. பொலி புஜ்ஜு, ப்ரான்ஸ், சிக்கன், எக்கு எல்லாம் இருக்குது. என்ன புஜ்ஜு கையில் என்ன ப்ரானை பார்த்தா உனக்கு நான் கண்ணு தெரிய மாட்டேன். நல்லா இருக்கா? என்னோட ரைஸ். உங்க பப்படத்துல எடுங்க. என் பிளேட்டை கொண்டாங்க. உங்களுக்கு ஸ்பெஷலா கொடுத்துருக்கான் பாருங்க புஜு, சாப்பிடுங்க. நல்லா இருக்கா புஜு? மட்டா ரைஸ்ல அண்ணா, ஆனால் பார்க்க செம்மையாக இருந்தது. சூப்பர். என்ஜாய். குழம்பு இல்லைண்ணா? ஓ, ஃபுட்டு உண்மையிலே நல்லா இருக்கு. நானும் சாப்பிட்டுட்டே இருக்கேன். என்னால் முடிக்க முடியுமான்னு தெரியல. இதுதான் பிடிக்காத விஷயம். பாப்பா என்ன போட்டிருக்காங்க. ரீசனபிளாக தான் தோணுது. நானும் ஓஹோன்னு வருமானு பார்த்தேன், அவங்களால வரல. அண்ட் ஃபுட் வைஸ் எல்லாமே நல்லா இருந்தது. குட். இந்த வந்த நேரத்துலேருந்து தமிழ் சாங் தான் ப்ளே ஆகிட்டுருக்கு. குட். அடுத்து நாங்கள் வந்திருக்கிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் பிரிட்ஜ். ஸோ இது இந்த வேலை இருக்குதுன்னு சொன்னதுனால முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு வந்திருக்கோம். கிளாஸ் பிரிட்ஜ் வயநாடில் பெருசாக இருக்கும். பட் அதோட இங்கே ரொம்ப சின்னதாக தான் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். போய் பார்த்தா தான் தெரியும். அண்ட் வெயில் இப்போ கொஞ்சம் தாழ்ந்துருக்கு, அதனால குழப்பம் இல்லை. காற்றும் மாறிட்டு அண்ட் வெதருமே மாறி இருக்கு. சாப்பிட்டதுனால பேச்சு சரியாக வரமாட்டேங்குது, ஒளருது. இதில் போய் இப்போ நடப்பீங்களா? இந்த பிள்ளைங்க ஏதோ கேம் வச்சிருக்கு. ஆனால் ஒவ்வொரு செட்டாக தான் விடுறாங்க. ரொம்ப கிளாஸில் கூட்டம் இல்லை,
ஆனால் எனக்கு பயமா இருக்கு. பேட்சை கூட்டு வந்து திரும்ப கூட்டு போறான். பயமா இருக்கு அத்தா. இப்படி தள்ளி விடுவான் பேரு, எங்க போகும் பேரு. நல்லா இருக்கும். ஊஞ்சல் ஆடுற உனக்கு பிடிக்கும்ல. கிளாஸ் பிரிட்ஜ் நான் என்னவோன்னு நினைச்சு எனக்கு பயமா இருக்கு. அவங்க போறத பாக்குறேன். போட்டோஸ் வீடியோஸ் எடுப்போம் போல. அதுக்கப்புறம் தைரியம். ஆனா மிஸ்டா இருக்கு தெரியுமா? பயப்படக்கூடாது நிதி. ஸ்ட்ராங்கான பர்சன் நீ. என்ன சொன்ன? நீ போயிட்டு வந்தாங்க நான் அதில் நிற்கிறேன்னு. நீனும் வந்தாதான் நான் போவேன். நீ போய் பார்த்துருவாடா. நீங்களும் யாரா ஒரு ஆள் வெளியில நீ போங்கிறேன். புரியுதா? அப்போ நீங்க போங்க. கிளாஸ் பிரிட்ஜ் நாங்கள் போல. எங்களுக்கு பயமா இருக்குங்கிறத விட எனக்கு பயமா இருக்கு. சுதாகர் சார் என்ன மட்டும் போயிட்டு வான்னு சொல்றாங்க. அது அது இன்னும் எனக்கு பயமா இருக்கு. கரெக்ட். நீங்க போயிட்டு வரீங்களா? நான் இங்க வெயிட் பண்றேன். நான் அதுதான் சொல்றேம்மா, நீ தானே ஆசைப்பட்ட போகணும்னு. நான் போயிட்டு வந்துட்டேன் அந்த ஸ்பாட்டுக்கு. நீ போயிட்டு வா, நான் இதுல நிக்கிறேன். நம்ம வாங்க ரிட்டர்ன் போலாம். அப்ப கிளாஸ் பிரிட்ஜ் பார்த்தாச்சுல அந்த தெரியுதுல. இதுதான் கிளாஸ் பிரிட்ஜ். இப்படி போய் அதுல ஒண்ணா கீழே இறங்கி அப்படியே இங்க 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 வந்து இப்படி வந்து அந்த கிளாஸ் பிரிட்ஜ் போகணும். இவ்வளோ அட்வென்ச்சரஸ் எதுக்கு? ஏன் பயமா இருக்கு? நான் அதுல கும்பலா போய் நிக்கிறதுக்கே பயப்படுறேன். இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்களா புஜ்ஜு? அதுதான் உன்ன சொன்னேன், உனக்கு ஊஞ்சலாட பிடிக்கும். பாயிண்ட் சரியா படலைங்க எனக்கு. பயங்கரமா இருக்கு ஆக்டிவிட்டிஸ் எல்லாம். சூப்பர். இதெல்லாம் பார்த்து வீடியோ எடுக்கிறதோட நீதி நிப்பாட்டிடுவா. அதுக்கு மேல ஒரு பாயிண்ட். அவங்க கூட யாரும் இருக்காங்களா இல்ல அவங்க தனியா தானே? அம்மோ தைரியம் வேணும் மக்கா அதுக்கெல்லாம். ஓ காட், என்ன ஹைட்டு! அது கரெக்டா அந்த இடத்துல வந்து லேண்ட் ஆயிருமா தங்கம்? கூட யாரும் இல்லைங்க மிச்சல. ஆனா மேல இருந்து கீழே பார்த்தா எப்படி இருக்கும்? ஸோ அங்கேருந்து கிளம்பி அடுத்த ஸ்பாட் போயிட்டு இருக்கோம். ஃபுல்லாக டீ எஸ்டேட் சைட் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு அழகா இருக்கு. இப்போ வந்த வேலையை பார்ப்போம். என்ன வேலை சொல்லுங்க பார்ப்போம். வேகமான் பக்கத்தில் இருக்கிற ஒரு பிளேஸில் வந்திருக்கோம். எதற்காக என்றால் எனக்கு தற்புகழ்ச்சி பிடிக்காது. எலப்பரா. எனக்கு தற்புகழ்ச்சி பிடிக்காது, தன்னை பெருசா பெருசா பிடிக்காது. புச்சி நீங்க சொல்லுங்க நம்ம எதுக்கு வந்திருக்கோன்னு. அந்த மாதிரி இல்லை, நானே சொல்றேன். கேக் வாங்க தான் வந்திருக்கோம். கேக் ஏஞ்சல் பேக்கரி பார்த்தனே. Bakes, cakes, coffee and more. நான் அப்படின்னா அந்த கேக் சாப்பிட்டனால டேஸ்ட் தெரியல எனக்கு, இனிக்கவே இல்லை. ஹலோ எவ்ரிவன், பேக் டு ஹோட்டல் ரூம். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன் முடிச்சுட்டு டின்னர் பண்ணணும். ஸோ டின்னரில் அகெயின் ஃப்ரைட் ரைஸும் கோபி 65 தான். ஸோ அதை விலாகில் இன்க்ளூட் பண்ணணுங்கிற ஒரு தாட் எனக்கு இல்லை. ஸோ பெட்டர் இந்த விலாக் எங்கே என் பண்ணிவிட்டு நாளைக்குள்ள ஸ்பெஷல் டே ஸ்பெஷல் விலாகை நாளைக்கு பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பை பாய்.